ஏன் இவ்வளவு கொடுமைக்காரியா இருக்கிறாங்க உங்க மாமியார்? ஏன் நீங்க மாமியாரை மட்டும் டார்கெட் பண்றீங்க? இப்போ ஏன் நீங்க இந்த மாதிரி ரிவெஞ்ச் வீடியோ போடுறீங்க? ஏன் வந்து பழி வாங்குற மாதிரி வீடியோஸ் போடுறீங்க? ஏன் அக்கா இவ்வளவு ஃபேட்டா இருக்காங்க? ஏன் ஹெல்த் ரெடியூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஒரே மக்கள் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கு நினைக்கிறேன். நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டு இருக்கோம். ஆமாம், ஆக்சுவலாக நாமம் போட்டால் நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் ஸ்டிக் தலையா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மெயின் வீடியோஸே போட்டு கிட்டத்தட்ட 1 year ஆச்சு. ஸோ இப்போ என்னடா புதுசாக மெயின் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சும்மா நாங்களாம் ஷார்ப்புக்கு வந்து சாப்பிடலான்னு எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அப்புறம் ரெண்டமாக கமெண்ட்ஸ் நானும் எனக்கு தான் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து டவுட்டோட கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, ஏன் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறீங்க, முன்னாடி நல்லா இது அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதில் ரேண்டமாக ஒரு 10 to 15 கமெண்ட்ஸ் நாங்கள் அதை ஷார்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நாங்கள் பற்றி நாங்கள் இப்போ பேச போகிறோம். சரிங்களா? ஒரு கமெண்ட்டாக அன்றைக்கி தான் நாங்கள் அப்படி டிஸ்கஸ் பண்ணுறோம் என்னன்றது அப்படியே பார்க்கலாம். ரைட். Why is your மாமியார் so evil? ஏன் இவ்வளவு கொடுமைக்காரியா இருக்கிறாங்க உங்க மாமியார்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி என்னன்னா, நீங்க வந்து எங்க ஷார்ட்ஸ்க்கு வந்து ரியல் லைஃபோட நிறைய கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா, அவங்க ரியல் லைஃப்லயே எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க அப்படியெல்லாம் இல்லை. அவங்க நானும் சரி அவங்களும் சரி நாங்கள் கேரக்டர் ப்ளே பண்ணுறது அப்படியே ஆப்போசிட் தான் இருக்கும். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு கேரக்டர், இந்த மாதிரியும் இருக்காங்க, இந்த மாதிரியும் இருப்பாங்க. ஸோ அங்கே அவங்க என்ன ரிலேட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதனால தான் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும். தவிர அவங்க ரியல் லைஃப்ல அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவங்க ரொம்ப சாஃப்ட். நிறைய பேர் அப்படி இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி காமிக்கிறதுக்காக எடுக்கலாம். ஆனால் எங்கள் மம்மி அப்படி கிடையாது. இது ரொம்ப காமனான கேள்வி. ஏன் நீங்க மாமியாரை மட்டும் டார்கெட் பண்றீங்க? ஏன் மருமகள் அவங்க கெட்டவங்க இருக்கக்கூடாதா, மருமகள் எதுவும் தப்பா பண்ணக்கூடாதா அப்படி மாதிரி நீங்க சொல்றீங்க. ஸோ யோர் கருத்து in this. How do I tell you? ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸாகவே பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகனா மாமியார் தான் கொஞ்சம் குடும்பக்காரி அந்த மாதிரி தான் பேசுவாங்க இல்லைங்களா? ஸோ அதனால தான் அந்த மாதிரி உட்காந்து அள்ளக்கூடாது, அள்ளுற மாதிரி வேணாம், நாமளும் கொஞ்சம் ரிவெஞ்சாக, அதுவும் ரிவெஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கணும், அது அவங்களுக்கு ரிவெஞ்சா மாதிரி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி நான் இந்த மாதிரி புரிஞ்சிடணும். சாஃப்டா வந்து நம்ம ஏதோ பண்ணிட்டு அவங்க புரியுற மாதிரி இருந்தா அது நல்லா இருக்கும்ல. இப்போ மெயின் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, மருமகள்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நிலைமையில அவங்க வந்து இவங்க சொன்ன மாதிரி உட்காந்துட்டு அழுறதை விட இந்த மாதிரி ஸ்வீட்டா ஒரு ரிவெஞ்ச் கொடுத்துட்டு, இல்லைன்னா ஸ்வீட்டா ஒரு லெசன் கொடுத்துட்டு அவங்களுக்கு புரியுற மாதிரி இருந்துச்சுன்னா, அது புரிஞ்சிருச்சுன்னா அது அவங்க லைஃப் சேவ் ஆகும்ல. ஸோ அதனாலதான் இந்த சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் இன்கேஸ் அவங்களால அதை செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அது பண்ணாங்கன்னா அது கூட அவங்க புரிஞ்சுப்பாங்க இல்லையா? அதனாலதான். ஸோ அதனால தான் அந்த மாதிரி டார்கெட் பண்ணோம். பட் டார்கெட்னு நினைச்சுக்காதீங்க, சும்மா ஜஸ்ட் பண்றோம். இன்னும் மருமக டார்கெட்டுக்கு ஒரு பயப்படாது. என்ன வச்சு செய்ய போறாங்க? பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. You people really like this. உங்களுக்கு இது நிஜமா பிடிச்சிருக்கா அப்படின்னு உனக்கு ஒரு இது வந்திருக்கு. பட் இது எனக்கு புரியல. கொஸ்டின் என்னன்னு, எது பிடிச்சிருக்கு? இது வீடியோ போடுறதா பிடிச்சிருக்கா, இல்ல மாமியாரை கேவலப்படுத்த? அதுதான், மாமியாரை கேவலப்படுத்த பிடிச்சிருக்கான்னு கேட்குறீங்க. பட் அந்த மாதிரி கேவலப்படுத்த இதில் கேவலப்படுத்த மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஜஸ்ட் புரிய வைக்கிற மாதிரி பண்ணுறோம், அவ்வளோதான். அது மற்றபடி ரொம்பலாம் இதில் நாங்கள் பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸ்டார்டிங்ல வந்து நீங்க ரொம்ப நல்ல வீடியோ போட்டிருந்தீங்க, மாமியார் மருமகள் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி. இப்போ ஏன் நீங்க இந்த மாதிரி ரிவெஞ்ச் வீடியோ போடுறீங்க? ஏன் வந்து பழி வாங்குற மாதிரி வீடியோஸ் போடுறீங்க? மெயின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போதான் அவங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸை நாங்கள் மாற்றிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து டாட்டர் லா அழுற மாதிரி தான் இருக்கும், டாட்டர் லா வந்து சஃபர் ஆகிற மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை டாட்டர் லா தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் யோசிச்சோம், சரி இப்போ இருக்கிற பொண்ணுங்க வந்து ஜென்ரலாகவே நீங்கள் வந்து ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து ரிலேட் பண்ணுவீங்க. நாங்கள் வந்து எப்படின்னா, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பட் எல்லாத்துக்குமே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னா ஒரு சில டைமுக்கு அப்புறம் நாங்களும் யோசிப்போம், நாங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணணுமா, நாங்கள் தான் இது பண்ணணுமா. அதனால அவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி, அதை வந்து ஒரு சின்ன லெசன் சொல்கிற மாதிரி நாங்கள் இப்போது வீடியோ கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. கிரிஞ்ச் வீடியோஸ். கிரிஞ்சுங்க. ஏன் கிரிஞ்ச் வீடியோஸ் போடுறீங்க? பி இன் திஸ் ஜென்ரேஷன், டோன்ட் புட் கிரிஞ்ச் வீடியோஸ். நாங்கள் இந்த ஜென்ரேஷனில் தான் இருக்கோம். சரிங்களா? இந்த ஜென்ரேஷனுக்கு எல்லா சைடுமே பார்க்கணும். சரி, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சிட்டி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்காது. ஸோ பட் மேபி சிட்டி சைடில் நடக்கலாம், பட் எக்ஸாக்டாக தெரியல. பட் இன்னும் வில்லேஜ் சரியான அர்பன் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த மாமியார் மருமகள் குடும்பம்லாம் இருக்க தான் செய்யும். அதுவும் மெயின் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சோலோவாக தான் இருக்காங்க, லைக் நியூக்ளியர் ஃபேமிலியாக தான் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சைல்டு அவ்வளோ தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏன் அவங்க பிரிஞ்சு போகிறாங்க, அது ஒரு கொஸ்டின் இல்லைங்களா? நீங்கள் வந்து இந்த ஜென்ரேஷனில் தான் இருக்க சொல்கிறீங்க. வை வந்து டாட்டர்லாம் ஒரு மதர்லாம் விட்டுட்டு தனியாக கொடுத்து போகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ வந்து ஜென்ரல் பர்செப்ஷன் எல்லா கேர்ள்ஸ்க்கும் அது ஆயிடுச்சு.
ஸோ மேரேஜ் ஆனாவே எங்களுக்கு அவ்வளோதான், மாமியார் அப்படி தான் கிடைக்கும். அதனால அவங்க ஃபர்ஸ்டே அந்த ஒரு தனி கொடுத்து ஒரு கண்டிஷனே வச்சிடுறாங்க. நான் வந்து தண்ணி கொடுத்தோம் போனால் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா கல்யாணம் பண்ண மாட்டேன். ஸோ அது நான் அந்த ஒரு தாட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போடுறோம். இது கிரிஞ்சு வீடியோஸ் இல்லை, ஜஸ்ட் ஒரு புரிய வைக்கிறதுக்கு. நம்ம இந்த மாதிரி கூட ஒன்றா இருந்து கூட எல்லாரும் புரிய வச்சு கூட நம்ம வாழலாம், அதனால தான், வேற எதுவும் இல்லை. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது உங்கள் நேட்டிவ் பிளேஸ்ன்னு கேட்குறீங்க சரிங்களா? என் நேட்டிவ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, இவன் நேட்டிவ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார். நாங்கள் இப்போ கரண்ட்டாக ரெசிட் இருக்கிறது கிருஷ்ணகிரியில் தான். ஸோ இது பற்றி நாங்கள் லவ் ஸ்டோரியில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிடுவோம். ஸோ லவ் ஸ்டோரி நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் போய், அது ஒரு சீரீஸே இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அக்கா இவ்வளோ ஃபேட்டாக இருக்காங்க, ஏன் ஹெல்த் ரெடியூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுவும் இது வந்து ரொம்ப டீசெண்டாக சொன்னேன் நான். நிறைய பேர் மோசமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னடா இப்படி கமெண்ட்ஸ் போட்டு கூட இவங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்களே. ஆக்சுவலி பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட எனக்கு பிசிஓடி இருந்தது. அதை ரிகவர் பண்ணிட்டு தான் நான் வந்து பாப்பா பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் கூட எனக்கு இப்போ கண்டினியூ ஆகுது. அதனால தான் என்னால் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு புரியும். இந்த மாதிரி இது உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது மாதிரி வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஏதாவது யோசிச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் ட்ரை பண்ணுறோம், வெயிட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். பட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, ரொம்ப ஹார்ஷாக சொல்லாமல் கொஞ்சம் பாசமாக சொல்லுங்க. நிறைய பேர் பாசமாகவும் சொல்லியிருக்கீங்க. யாரும் இந்த மாதிரி வெயிட் வச்சு ஜாலியாக இருப்போம்னு யோசிக்க மாட்டாங்க. கண்டிப்பா அப்படி இருந்துட்டு இப்படி இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் எனக்கும் இருக்கும்ல, ஐயோ எனக்கு அப்படி இருக்கணும், ட்ரெஸ் போடணும், அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும், இல்லைன்னு இல்லை. பட் அது வந்து நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை. சரி அவங்க அவ்வளோ அசிங்கமா பேசுறாங்க, நம்ம வந்து இனிமேல் இது பண்ணணும் அது பண்ணணும் நான் ப்ரெஷர் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா நான் ப்ரெஷர் எடுத்தா நாளைக்கு என் குழந்தை நான் பார்க்கணும், என் ஃபேமிலி நான் பார்க்கணும். அது பார்க்கறதுக்கு அவங்க கமெண்ட் பண்றவங்க வரமாட்டாங்கல்ல. ஸோ அதனால அது அப்படியே பண்ணிட்டு தான் இருக்கேன், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், ஹோப் சூன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து அக்கா நீங்க ஷால் ஏன் போடுறதில்ல, ஷால் போடுங்க அக்கான்னு அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க. வீடியோ எடுக்கும்போது எஸ்பெஷலி எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா. ஸோ அதுக்கு வந்து ரீசன் என்னன்னா, எனக்கு அப்படி கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ எனக்கு வந்து நான் எந்த ட்ரெஸ்ஸில் ஷால் போடணும், எந்த ட்ரெஸ்ஸில் ஷால் எடுக்கணும், அது வந்து என்னோட சாய்ஸாக இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். பட் இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஐ எம் வெரி சாரி ஃபார் தேட். பட் எனக்கு எது பிடிக்குதோ, என்னோட ட்ரெஸ் கோடுக்கு, என்னோட ட்ரெஸ் ஸ்டைலிங்க்கு என்ன எது பிடிக்குதோ நான் அந்த மாதிரி தான் இருப்பேன். அவ்வளோதான். ஏன் அதில் பெருசாக இது கமெண்ட் பண்ணுறது? அவ்வளோதான். ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். நல்லா இருக்கு. டோன்ட் கால் அம்மா இதே தான் ஆக்சுவலாகவும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து வீடியோவில் அன்கித் வந்து அவங்க மாமியாரை மம்மின்னு கூப்பிடலாம், அழகா அம்மானு கூப்பிடலாம்ல, அத்தைன்னு கூப்பிடலாம்ல அப்படின்னு. அது நீ தான் சொல்லணும், நீ எனக்கு கூப்பிட்றதில்ல. சின்ன வயசுலேருந்து ஆசை எனக்கு வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கணும், எல்லாரோட சேர்ந்து இருக்கணும்னு ஆசை. அதே மாதிரி இவங்களும் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லவ் ஒரு 7 இயர்ஸாக இருக்கும்போது 3 இயர்ஸ் வந்து அவங்க பேசல. 4th இயர்லேருந்து அவங்களே பேச ஆரம்பிச்சாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆண்டின்னு தான் கூப்பிட்டேன். அவங்க வந்து நான் ஆண்டி யாரும் கிடையாது, கூப்பிட்டா எனக்கு மம்மின்னு கூப்பிடுறா, அவன் எனக்கு மம்மி தானே கூப்பிட்றா அப்படிதான் எனக்கு சொல்லி வந்து இதுதான் பண்ணாங்க. ஸோ அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்க மம்மி தான் கூப்பிட்றேன். மாமியார் மாதிரியும் அவங்க இல்லை, அவங்க வந்து அம்மா ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கு மம்மி பாசமா இன்னைக்கு வரைக்கும் மம்மி தான் கூப்பிட்றேன் நான். ஸோ அதுதான் ரீசன், வேறு எதுவுமே இல்லை. ஆமாம். நெக்ஸ்ட்டு வந்து இது லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் சரிங்களா, ஏன் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணுறதில்ல, எப்போ பார்த்தாலும் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறீங்க? மாடர்ன் இல்லை, சாரி போகிறதில்ல. மெயின் அதுதான். சாரி கட்டுங்க அக்கா, சாரியில் அழகாக இருக்கீங்க, சாரியில் ரொம்ப நல்லா இருக்கீங்க. பட் அவங்க எனக்கு வந்து என்னென்னா, நான் கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டேன் சாரியில். ஆக்சுவலி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நான் வந்து எனக்கு வந்து நடக்க தெரியாது சாரியில், நான் விழுந்துருவேன், அந்த மாதிரி ரியலாகவே நான் அப்படி தான் இருப்பேன். ஸோ அதனால தான் நான் சாரி அவாய்ட் பண்ணுவேன். சாரி என்கிட்ட ரொம்ப நல்ல சாரி இருந்தால் கூட நான் அது வந்து ஒரு கவுனாக கன்வெர்ட் பண்ணி நான் போடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இருப்பேன் நான். ஸோ அதனால தான் நான் சாரி போடுறதில்ல. அதை வந்து மம்மியும் புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால இப்போ அவங்களும் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால தான் நான் சாரி போடுறது. இது வரைக்கும் 10 அதனால் சொல்லிட்டு இந்த கண்டென்ட்டில் மட்டும், இந்த கடைசி சாரி இதில் மட்டும். ஸோ அவ்வளோதான் மக்களே, இவ்வளோ தான் சின்ன கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ரொம்ப நாளாக உங்கள் லாங் வீடியோவில் பார்த்து தான் பார்க்கணும். ஸோ நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எங்கள் வீடியோஸ் பிடிக்கும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நாத்தனார் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு நாத்தனார் வீடியோஸ் நிறைய இருக்குது, அது ஷேர் பண்ணுங்கள். மாமியாருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர்னால அதை செய்ய முடியாது, மனசில் இருக்கும், ஐயோ செஞ்சிடலாமே வச்சு செஞ்சிடலாமேன்னு இருக்கும், பட் செய்ய முடியாது. ஸோ வீடியோ வந்து ஸ்டேட்டஸில் போடுங்க, இல்லைன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அங்கே அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி ஏதோ ஒரு வேலை செஞ்சுருங்க. ரைட். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாங்கள் டெய்லி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறோம், அதுவும் கண்டினியூஸாக பார்த்துக்கோங்க. ரைட். பை.